செங்கோட்டையன் வந்து யாரோ ஒரு கைப்பாவியாக சிக்கி கொண்டார். குறிப்பாக பாஜக. அது ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் தேவை. பாஜக கைவிட்ட பிறகுதான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது உண்மையா? எங்கள் பாஜக உங்களை வந்து கைவிடுன்னு உங்களுக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சி செய்தால் அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட முடியும்னு நம்பினீங்களே, அது எவ்வளோ பெரிய மகா தவறு. எடப்பாடிக்கு இதனால வந்து எடப்பாடி அவர்களுக்கு லாஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எடப்பாடிக்கு லாஸே கிடையாது. என்ன பழனிசாமி எதில் வந்திருக்கீங்க, ஆட்டோவில் வந்துருங்க, அந்த வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இல்லாததுனால அந்த கொங்கு ரீஜனில் ஒரு சர்க்கிள் இருக்கும் அதிமுகவுக்கு. வாய்ப்பே இல்லைங்க. மேற்கு மண்டலத்தினுடைய ஏகபோக ஒரு அரசியல் தலைவர் செங்கோட்டையனை யாரும் நம்பவே மாட்டாங்க. மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கப்படுவாரா சேர்க்கப்பட மாட்டாரா, என்டிஏல அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரெலாம் விட்டுருவோம். அந்த வெளியே போன ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் செங்கோட்டையன் போர்க்குரல் எழுப்புகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். செங்கோட்டையன் வந்து யாரோ ஒரு கைப்பாவியாக சிக்கி கொண்டார். குறிப்பாக பாஜக. அது ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் தேவை. பாஜக கைவிட்ட பிறகுதான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது உண்மையா? எங்கள் பாஜக உங்களை வந்து கைவிடுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓபிஎஸ் நிலைமையை பார்த்த பிறகு செங்கோட்டையன் வந்து அதுக்கு மேலே ஒருத்தர் யார் அவருக்கு தேவை? ஓபிஎஸ் நிலைமை டிடிவி இதை பார்த்த பிறகு செங்கோட்டையன் யோசிக்கணுமா வேணாமா? அவருக்கு என்ன தெரியும் இதுக்கு மேலே? பாஜகவை பற்றி நீங்கள் செங்கோட்டையன்கிட்ட முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சி வந்து கால் ஊன்ற முடியாதெல்லாம் சொல்லியிருப்பார், கஷ்டம்னு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட கட்சியை நம்பி எதுக்கு நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக வந்து புரட்சி பண்ணீங்க, யுத்தம் பண்ணீங்க? என்ன அவசியம் ஏற்பட்டது? எதுக்கு டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் சந்தித்தீர்கள்? டெல்லி போய் பாலராமரையோ பால சிவனையோ பார்க்குறேன்னு சொல்லி போய் அமித்ஷாவை பார்த்தீங்க. அப்போது நீங்கள் யார்கிட்டயோ போய் சிக்கியிருக்கீங்க. எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சி செய்தால் அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட முடியும்னு நம்பினீங்களே, அது எவ்வளோ பெரிய மகா தவறு. எடப்பாடிக்கு இதனால வந்து எடப்பாடி அவர்களுக்கு லாஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? எடப்பாடிக்கு லாஸே கிடையாது. என்ன ஒன்று, தன்னுடன் இருப்பவர்களை வந்து வெளியே அனுப்புகிறார் என்ற விமர்சனம் கடுமையாக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா செங்கோட்டையன்லாம் ஏற்றுக்கிறதா எடப்பாடிக்கு அவர் தலைமை பதவிக்கு அழகு. அரவணைச்சு போகணும், அதுதான் வந்து அரசியல். நீங்கள் அரசியலில் வந்து இவர் எதிரி, இவர் திட்டினார், துரோகம் பண்ணார்லாம் அப்படிலாம் எந்த கிரைட்டீரியாவும் பொருந்தாது அரசியலில். இப்போ எடப்பாடி மீதும் அதே குற்றச்சாட்டு இருக்குல்ல. சசிகலா தான் உங்களுக்கு பதவி கொடுத்தார், அந்த மாதிரி நீங்கள் மதிக்கலைன்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது சரியாக தப்பான்னு எடப்பாடி மனசாட்சிக்கு தெரியல. அப்போது நீங்களும் எங்கே ஒரு இடத்துல சரிக்கு இருக்கீங்க. செங்கோட்டையன் நேராக கூப்பிட்டு போய் வீட்டுக்கு போய் பேசினார்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். செங்கோட்டையனுக்கு ஒரு அவநம்பிக்கை, தன் மீதே வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நபர் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2017 ஜெயலலிதா இருப்பதற்கு முன்பு வரை அவர் அமைச்சர் இல்லை. எடப்பாடி வந்து முதலமைச்சரான பிறகு அமைச்சராகிறார். ஆனால் செங்கோட்டையன் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், நான் தான் அவர் பெயரை பரிந்துரைத்தேன். இதெல்லாம் நம்புவாங்களா? யார் அவர் பேர் பரிந்துரைக்க சொன்னாங்க? சசிகலா சொல்லாமல் கூவத்தூரில் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சசிகலா சும்மா இருங்க, என்ன கட்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் சொல்லியிருப்பாரா? சசிகலா சொல்லாமல் இவர் சொல்லியிருக்க முடியுமா? எதுக்கு இந்த வீண் ஜம்பம்? நான் தான் அவர் பேரை பரிந்துரைத்தேன்னா இது அங்கேருந்தே எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் இந்த ஒரு கிளாஷ் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை கூவத்தூரில் கிளாஷ் ஆச்சான்னு தெரில. இவர் அமைச்சரான பிறகு அவருடன் பயணிப்பதில் ஏற்படுகிற சிக்கல். தன்னோட ஒரு ஜூனியர் எடுத்துக்கிற முடியும். பேரை வந்து பழனிசாமி, என்ன பழனிசாமி எதில் வந்திருக்கீங்க, ஆட்டோவில் வந்துருங்க, அந்த வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டவர் செங்கோட்டையன். எப்போது 91-96 அமைச்சராக இருக்கும்போது பழனிசாமி அவர்கள் இவரை பார்க்க வந்தால் பெயர் சொல்லி அழைத்த நபர் செங்கோட்டையன். ஸோ அவர் வந்து அண்ணே வணக்கண்ணே நன்றிண்ணே அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அவரால் ஜீர்ணிக்க முடியல. இது அரசியல் சகஜம், அரசியல் சகஜம். இப்போ செங்கோட்டையன் இல்லாததுனால அந்த கொங்கு ரீஜனில் ஒரு சர்க்கிள் இருக்கும் அதிமுகவுக்கு. வாய்ப்பே இல்லைங்க. மேற்கு மண்டலத்தினுடைய ஏகபோக ஒரு அரசியல் தலைவர் செங்கோட்டையனை யாரும் நம்பவே மாட்டாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா ஜெயிப்பார். அதே ரெட்டலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தோற்று இருக்கிறார். அதனால் அவர் சொன்ன உடனே அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிம்பம். ஆனால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ். நீங்கள் கேட்டிங்களே, இதுவரை விஜய் கட்சி ஆரம்பித்து எந்த விஐபியும் விஜய் கட்சியில் போய் சேரல, ஒருத்தர் கூட சேரல. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் வந்தால் அது ஒரு ப்ளஸ் தான் அவருக்கு.
ஆனால் ஒரு பெரிய ஃபோர்ஸ், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா அது? இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஜெயலலிதாவுக்கு 91 96ல் இவர் தான் ரூட் மேப் போட்டு தருவார். உண்மையிலே செங்கோட்டையனுக்கு அந்த வலிமை இருக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பிரச்சார வியூகம் வகுப்பதில் அவருக்கு வந்து திறமை இருக்கலாம். அது முக்கியமே இல்லை. ஆனால் ஓட்டு வரணும்ல. ஏடிஎம்கே ஒரு எவ்வளோ பெரிய கட்சி. ஜெயலலிதா வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து இவர் தனியாக வியூகம் வகுத்து தனியாக டூர் கூப்பிட்டு போனாரா? ஏடிஎம்கேன்ற கட்சியில் தானே இதெல்லாம் நடந்தது. இப்போ செங்கோட்டையன் அவர்களை பற்றி வருவோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்களை இணைகிறாருங்கிறது 99% உறுதியாகுது. விஜயை சந்திச்சதுக்கப்புறம் இணைகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போது இவங்க கூட நல்ல செங்கோட்டையன் கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்கிற டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், அவங்க வந்து தாவேக்காக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? அதாவது கூட்டணியா? இல்லை, நேற்று ஓபிஎஸ் அறிவிச்சிருப்பார் பார்த்தீங்க. அது அவர் தான் சொல்ல வேணும். என்டிஏக்கு போகிறோங்கிறார். இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி வீழ்த்துவோம், எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு வியூகம் அமைப்போம், அணி அமைப்போம்னு சொன்ன ஓபிஎஸ் திடீர்னு என்டிஏல போய் சேரத்துக்கு அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? நான் வந்து அதிமுக கூட்டணி கிடையாது, ஆனால் என்டிஏ தலைமையில் இருக்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கப்படுவாரா, சேர்க்கப்பட மாட்டாரா, என்டிஏல அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரெலாம் விட்டுருவோம். அந்த வெளியே போன ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் செங்கோட்டையன் போர்க்குரல் எழுப்புகிறார். அவர் இன்றைக்கி வெளியே வந்து விஜய்கிட்ட போகிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் என்டிஏக்கு போகிறேங்கிறாரு. அப்போ நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம நிலைமை என்ன வருது. இது என்டிஏவோட விருப்பமா ஓபிஎஸோட விருப்பமானு பார்க்குறது? ஓபிஎஸ்க்கு தைரியம் கிடையாதுங்க. பாஜகலாம் பகச்சிக்கிட்டலாம் வந்து அவர் தனியாக ஒரு இது பண்ண மாட்டார். டிஎம்கே கிட்ட பேசினார். உண்மை, டிஎம்கேல அலைன்ஸுக்கு வரங்கினார். அவர் கேட்ட பதவிகள், அவர் கூட வர நபருக்கான வேட்பாளர் சீட்டு, இதெல்லாம் வந்து டிஎம்கேல வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சிக்கல் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து திமுகவோட பேசியிருக்கிறது பொது வழியில் தெரிய வந்துச்சுன்னா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இது வரைக்கும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர். இங்கே வந்து இப்போ அவரோட அரசியல் எண்டிங் ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைமில் வந்து அவர் திமுகவோட கூட்டணிக்கு வராருன்னா அது எப்படி பார்க்குறது? ரெடியாக இருந்தாருன்னா? இல்லை, ஒரு ஓபிஎஸ் மிகப்பெரிய சர்க்கிள், நிறைய சர்க்கிள் வருது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சில வாரங்களுக்கு முன்பாக எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள், திமுக ஆட்சிக்கு வந்துடும் பேசினார். மிகப்பெரிய கொடுமை அதெல்லாம். ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறேன், அவருக்கு எனக்கு அவர் மேலே விருப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு பரம்பரையான அதிமுக காரனாக அவரை தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டவர். அவர் திமுகவில் போய் இணையலை, முதலிருந்தே அதிமுகங்கிறார். ஜார்ஜியில் இருந்திருக்கலாம், ஜானகிரியில் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர் இன்றைக்கி அடைந்திருக்கிற உச்சம், அவருக்கு இருக்கிற பொருளாதார பலம், வாழ்க்கை தரம், அவர் மகன்கள் வைத்திருக்கிற சொத்து, இதெல்லாம் அதிமுக கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு 3 முறை முதலமைச்சர் அவர் பெருமையாக சொல்லிக்கிறார். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு கட்சியினுடைய அதிமுகவுடைய தலைவர் என்ற அந்தஸ்தில் இருந்தவர் திமுக வெற்றி பெறும்னு கனவுல கூட நினைக்கக்கூடாதுங்க. கனவுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சொல்லக்கூடாது. அதுதான் அரசியல். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், உங்களுடைய கொள்கைகள் நன்றாக இருக்கிறது, உங்கள் திட்டங்கள் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? உங்கள் கட்சியில் இணைஞ்சிடலாம், இல்லை என் கட்சியை கலைச்சிடணும், உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ எதுக்கு அரசியல்? உங்கள் கட்சியில் நல்ல திட்டங்கள் வந்தாலும் அது போய் எப்படி சேருது, அதில் என்ன குறை இருக்குது, அது எப்படி சரி பண்ணலாம்னு நான் சொன்னால் தான் எதிர்கட்சி அரசியல். இல்லை நீங்களே இருந்துங்க ஆட்சியில்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு கட்சி நடத்தணும்? அப்படி ஒரு கட்சியே தேவையில்லை. அப்போ ஓபிஎஸ் சொன்னது எவ்வளோ பெரிய தவறு. இல்லை, இதெல்லாம் தெரியாமல் தான் சொல்லியிருப்பாரு சார். தெரியாமங்க, ஒரு அதான் பரிதாபத்திற்குரிய நபராக மாறி போய்விட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்பு. அதனால் அவர் வந்து அவர் எங்கள் திமுக கூட போக போகிறாரா, திமுகவில் இணைய போகிறாரா, எதுவுமே தெரியல. ஸோ இப்போ டிடிவி அவர்களும் ஓபிஎஸும் இப்போ தாவைக்காவுக்கு போகலைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். திரும்பவும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இல்லை, தாவைக்கா கூட போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. செங்கோட்டையன் இணைகிறார். அதுக்கு ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் இருந்திருந்தால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்க ஒரு தனி அணியாக ஃபார்ம் பண்ணி விஜயோட கூட்டணி வைக்கலாமே. கூட்டணியாக போகிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் செங்கோட்டையனுக்கு. டிடிவி, ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கே பி மாதிரி நான் வந்து டிவிக்கு. ஆமாம், நாங்கள் இப்போ நாங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்த கட்சி ஆர்எம் வீரப்பன், இப்போ சொல்லப்போனால் இப்படி இதே மாதிரி ஓபிஎஸ் மாதிரி இது. ஆர்எம் வீரப்பன் கடைசியில் எம்ஜிஆர் அதிமுகன்னு தொடங்கி திமுக கூட்டணி வச்சார் 2001. ஸோ அது இதே மாதிரி தான், அது ஓபிஎஸ் மாதிரி தான் பெரிய தவறு. ஆனால் கடைசியில் கட்சி கழிச்சிட்டு போயிட்டார். அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து நிற்க மாட்டேன்ட்டார். நான் வந்து திமுக லேபிளில் நிற்கிறதா கஷ்டப்பட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இவங்க விஜயோட போய் சேராமல் ஒரு தனி அணி இருந்தால் கூட ஓரளவுக்கு
ஒரு மரியாதை கிடைக்கும் நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். அதை மீறி போகிறது டிடி ஓபிஎஸும் வந்து நாளைக்கு விஜயோடு சேர மாட்டார்கள் என்று எந்த உத்தரவாதம் இல்லை. தாவேக்கா என்ன நிலைப்பாடுன்னு பார்ப்போமே. செங்கோட்டையன் டிவிகேல சேர்ந்ததுக்கு ஏடிஎம்கேட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? பாருங்க, அவர் 30ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி இணையணும் அப்படிங்கிற இணைய போகிறாரு. அவங்க கடுமையாக பேசுவாங்க. எடப்பாடி பேச மாட்டார், மேடையில் உஷாராக டீல் பண்ணுவார். ஆனால் கூட இருக்கிறவங்க தாறுமாறாக. விஜய் இது வரைக்கும் பேசினதில்ல, ஏடிஎம்கேவும் டிவிகே இது வரைக்கும் பேசினதில்லைங்கிறப்போ முதல் முறையாக ஜெயக்குமார் இப்போ தான் வந்திருக்காரு. எம்ஜிஆர் வசனம் பேசிட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி, ஃபஸ்ட்டு அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், இந்த மாதிரியான வசனங்கள்லாம் சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் வந்து விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தீவிர தாக்குதல்கள் அதுக்கு மேலே தொடரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடனடி ரியாக்ஷன்ஸ். ஜெயக்குமார் வந்து நான்லாம் தோக்குறாளாங்க, நான் ராயபுரத்தில் மன்னர் மாதிரிங்க, அதெல்லாம் தோக்கவே மாட்டேங்க, நான் பாஜகவில் தோத்தனார். இப்போ பாஜக உள்ளே வந்து என்ன பண்ணார்? நாளைக்கு தப்பி தவறி ஒரு வேளை திமுக வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரே கொள்கை தான், அதிமுக அணியை ஆதரிக்கிறோம், அதிமுக பாஜக கூட்டணியில் வரணும்னு சொல்லி விஜய் வந்துட்டார்னா இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணுவார்? அரசியல் எதுவும் நடக்குங்க. இதெல்லாம் உடனடி ரியாக்ஷன், உடனே கோவத்தில் சொல்கிற வார்த்தைகள். எம்ஜிஆர் மாரி ஆகிட முடியுமா? நாளைக்கு பாஜக விஜய் வந்து கையில் எடுக்குது, பாஜக சொல்லுகிறதை விஜய் செய்கிறார் அப்படின்னு என்ன ஆக போகுது? எதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். செங்கோட்டையன் அவர்களோட அடுத்த மூவ் என்னன்னு. நன்றி.